என்னடா அது ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஏழை முக்கள் ஆயிட்டடா, எங்கடா போக போகிறோம்? அதான் வேற எங்கே போக போகிறோம்? கறி வேங்க தான். அப்படியே டப்புன்னு இன்னைக்கு கீழே வந்து பார்த்தா ஏரியாவே சோன்னு இருக்கு. அவ்வளோதான், எவனா நகையாத்துட்டு போனால் கூட பிடிக்க ஆள் இருக்காது போல், அந்த மாதிரி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைல எல்லாம் 8 மணி 9 மணிக்கு மேலே தான் தலையே வெளியே தெரியும். நம்ம ஏழை மக்கள் போனால் யார் வருவா? ஒரு பய வர மாட்டான். அவ்வளோதான், வேற என்ன? டப்புன்னு நம்ம வண்டி எடுத்துகிட்டு பப்பரப்பாண்டு கறி வாங்க போகிறோமே, ஜாலியாக போகிறோமே அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு பப்பரப்பான்னு போனோன்னா ஸ்பீடாகவே போகல. வெறும் 30ல் தான் போதும். வீடியோ தான் அப்படி பெருசாக தெரியுது. நம்ம ரெகுலராக வர்ற நம்ம மச்சான் மீன்காரர் எங்கேன்ட்டே தெரியல, ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும் தான் கொடுப்பாராம். 5 கவரோட எங்கேயோ நின்றுட்டு இருந்தார். சரி ரைட்டு போங்கப்பா, நாங்கள் மீன் கடையிலே போகிறோம் அப்படின்னு மீன் கடைக்கு போனோம். அப்போ தான் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பப்பரப்பான மீன் ரேட்டை கேட்டால் தலை இந்த பக்கம் ஒரு சுற்று, அந்த பக்கம் ஒரு சுற்று சுற்றுது. தடைக்காலம் முடிஞ்ச பிறகு ஏன் இவ்வளோ ரேட்டுன்னு இன்னும் ஒன்றும் புரியல. வேறு என்னது, இதான் நம்ம அக்கா, மீன் கடை அக்கா, வேறு லெவலு. டப்புன்னு அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி பார்த்து ரேட்டை கபக் கபக் கபக்குன்னு வாங்கி உள்ளே போட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், அந்தாலும் ஓகே பாய் பாய்ன்னு சொல்லிட்டு டப்புன்னு போய் நம்ம மட்டன் கடைக்கு போயிட்டு பார்க்குற வீடியோ எடுக்கிறது ஏதோ மட்டன் வாங்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோக்குள்ளே பெருசாலாம் நினைக்காதங்க, வெறும் சிக்கன் தான், வெறும் 1/2 கிலோ மட்டன் தான் வாங்கியிருக்கு. ஓகேவா? பார்த்து ஏமாந்து விட வேண்டாம் யாரும். மட்டன் நடுவில் தொங்க விட்டு பின்னாடி அப்படியே சிக்கன் வாங்குற மாதிரி வீடியோ எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஓகே பாய் பாய். எனக்கு பெரிய பேராசையோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது.